முதலில் திருமிகு ஃபாத்திமா ஃபர்ஹானா. நாம் தமிழர் கட்சியில தான் முதல்ல வேட்பாளர்கள்ல 50% பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனால அந்த கட்சி பிரதிநிதி கிட்ட இருந்தே தொடங்கினா இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்ணில் பெருந்தக்க யாவுல, பெண்ணே பெருமை உடைத்து பெண்ணில் பெருந்தக்க இல் அப்படின்னு நம்முடைய வள்ளுவ பாட்டன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி பெண்தான் இந்த பேரண்டத்தையே பிரசவிச்ச ஒரு பேராயுதமாக, பேராற்றலாக இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கென்று தனியாக ஒரு தினத்தை, மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற இந்த சூழலை நான் பெருசா விரும்பல. டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு காலம் வரணும், ஒரு சூழல் வரணும், இப்படி பிரத்யேகமாக ஆண்கள் தினம் கொண்டாடப்படும் மாதிரியான ஒரு சூழல் ஏற்படணும். அப்போது நம்ம அதெல்லாம் பார்த்து கைத்தட்டி சிரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இன்னைக்கு பெண்கள் தான் இந்த பேரண்டத்தையே பிரசவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது பெண்கள் தான் அவங்களுடைய கர்ப்பப்பையிலிருந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கான விடுதலையும் கொடுக்கறாங்கன்னு இருக்கும் போதும் கூட பெண் விடுதலை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை நமக்கு இன்னைக்கும் இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலைதான். பரவாயில்ல, இன்னைக்கு நமக்கு முன்னாடி பேசி சென்றிருக்க எத்தனையோ சான்றோர் பெருமக்கள், நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம், மார்க்ஸ், புத்தன், பூலே, ஏங்கல்ஸ் அப்படின்னு யாரை எடுத்துக்கொண்டாலும் உலகில் அத்தனை மேதைகளையும் ஒரு தாய்தான் பிரசவித்திருக்கிறாங்க. ஒரு சீன பொன்மொழி இருக்கு, நீங்க 1000 பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டலாம், 100 பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டலாம், ஆனால் அந்த வீடை வீடாக்கணும் அப்படின்னா ஒரு பெண் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டையே வீடாக்கணும்னா ஒரு பெண் தான் தேவை என்றால் ஒரு நாட்டை நாடாக்க பெண் தேவையில்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பெண்கள் நம்ம இப்படி எல்லாம் உயர்ந்துட்டோம், லேபர் ரேஷியோல அதிகமா இருக்கும், லிட்ரஸி ரேட்ல அதிகமா இருக்கும்னு சொன்னாலும் கூட வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கான சம ஊதியம் இன்னைக்கும் நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் 33 விழுக்காடு பெண்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பேச்சு பொருளாக மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து அது இன்னும் நடைமுறையில இல்ல அப்படிங்கறத பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது நடைமுறை கொண்டு வருவதற்கே பல ஆண்டுகள் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பேச்சு பொருளா இருக்கு. அப்போ பெண்களுக்காக இன்னைக்கு ஒரு இடத்தை கொடுப்பதற்கு கூட மனமில்லாத ஒரு சமூகமாகத்தான் நாம இன்னைக்கு இருக்கோம். நாம பெண்ணியம் பேசிய பூமி மண் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அப்படி பேசி வந்தவர்களால் கூட இன்னைக்கு பெண்களுக்கான சம விழுக்காடை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஆதகத்தின் பேர்ல சொல்றேன். நாம் தமிழர் கட்சி இது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பினை அரசியல் தளத்திலையும் சரி, இன்னைக்கு நிர்வாக களத்திலையும் சரி நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கடந்த பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ஒரு பேரெழுச்சியாக நடந்த மாநாடு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. அந்த 5 லட்சம் பேர் கூடிய மாநாட்டுல ஒரே மேடையில 117 பெண்களையும் 117 ஆண்களையும் நிப்பாட்டி இந்த தேர்தலை நாங்கள் தனித்து தான் காண போகிறோம் அப்படிங்கறத துணிவோட எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்ல அப்படிங்கறத சமரசமற்ற 16 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்து தொடங்கினோமோ அதே நிலையில இன்றைக்கு வரைக்கும் மாறாம இருந்து எங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருந்திருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்காகத்தான் நாங்கள் இப்படி நேர்மையாகவும் உண்மையாகவும் களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்படியாக இன்னைக்கு பெண்கள், இன்னைக்கு நீங்க பின்லாண்டோ, கியூபாவோ, நார்வேவோ எத்தனையோ நாடுகளை எடுத்தாலும் கூட அவங்களுக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக பெண்களுக்கான விழுக்காடுகளை ஒதுக்கல. ஆனாலும் அங்க பெண்களுடைய